கவனிக்கிறீங்களா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பேசுகிறார். ஓ, நூதனமா பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும், மனசுல போயிடுவாங்க. அவர்களின் கருத்து இன்னதென்று அறிய, அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதா இருக்கிறோம் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதுமே ஒழிய வேறொன்றிலும். ஓ, என்ன ஒரு நல்ல கிரௌடு பாத்தீங்களா? அவங்க கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இவங்க நல்ல இருதயம். இவங்க பாருங்க, நவமான காரியங்களை சொல்றதுலையும் கேட்கறதுலையும். ஆனாலும் இதுலதான் இவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட். அப்படிதான் இருக்காங்க பாருங்க. பேசும்போது இது எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இல்ல. கர்த்தர் சாதாரணமா பேசுறத கொண்டாட தெரிஞ்ச ஆளுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நவமான காரியங்களை சொல்றத கேட்கறதுல தான் இவங்க பொழுதுபோக்கு பண்ற ஆட்கள். இவங்க கிட்ட முதல் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்க தெய்வங்களை எல்லாம் பார்த்தேன், நீங்க நிறைய சிலைகளை வச்சிருக்கீங்க, அதுல ஒரு சிலை பார்த்தேன், அறியப்படாத தேவனுக்கு ஒரு சிலையை நீங்க வச்சிருக்கீங்க. அந்த சிலையை பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு, அந்த தேவனை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பேசுறாரு. என்ன கவனிக்கிறீங்களா? பாருங்க, அந்த பட்டணம் எவ்வளவு ஒரு வித்தியாசமான பட்டணம். எல்லாத்துக்கும் ஒரு சிலையை வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சிலை, இதுக்கு ஒரு சிலை, எல்லாத்துக்கும் ஒரு சிலையை வச்சுட்டு நமக்கே தெரியாத ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் இருக்கலாம், அதுக்காக ஒரு சிலை. அந்த சிலைக்கு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அறியப்படாத தேவனுக்கு. இவர் அதை பார்த்தோன்னே எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அறியப்படாத தேவன் ஒன்னு வச்சிருக்கீங்கல்ல, அந்த அறியப்படாத தேவனை பற்றி நான் பேசுறேன். என்ன தெரியுமா? ஆமே, ஒரு பலிபீடத்தை கண்டே நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்த சொன்னா, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினாலே கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அடுத்த சொன்னோம், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷ கைகளினால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது குடியிருக்க செய்து முன் தீர்மானம்